இந்த எந்த வழக்கு, அதாவது நீங்க ஒரு அதிமுக ஒரு கட்சி, ஒரு அரசியல் கட்சி மேல வழக்கு தொடர்றீங்கன்னா அதுக்கு நீங்கள் அடிப்படை உறுப்பினராக இருக்க வேண்டும். 2018 திண்டுக்கல் சூரியமூர்த்தி நீக்கியாச்சு. அவர் 2021 பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி 2021 எடப்பாடியிலே போய் நின்று அவருக்கு எதிராக களமிறங்கினார். எப்படி நீங்கள் பிரிமா ஃபேசி என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு இல்லாத போது எப்படி நீங்கள் இந்த வழக்கினை எடுத்திருக்கிறார்கள்? ஒருவேளை இப்படி நீங்க பார்த்தா கூட 2021 பொது தேர்தலில் இதே சின்னம் இருந்ததா இல்லையா? 2024 நாடாளுமன்ற தேர்தல் இருந்துச்சா இல்லையா? நீங்க இதே தமிழ்மகன் ஹுசேன் அவைத்தலைவர் உச்சநீதிமன்றத்தில் பிரமாண வாக்குமூலம் போட்டாரு. அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி தீர்ப்பை விட, சென்னை மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பை விட, நீதிபதியின் தீர்ப்பை விட தேர்தல் ஆணையம் என்று சொன்னால், பைலா டெஸ்ட் என்று சொன்னால், இது பாராளுமன்றத்திலேயே சட்டமே தேர்தல் ஆணையத்துக்கு திருத்தம் இல்லையே. தலைமை கழகத்தால் கொடுக்கப்பட்ட உறுப்பினர் அட்டை 2024 வரை அதை எடுத்து வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி ரிசைன் பண்ணிடுறாரா? அப்ப நீங்க நீதிமன்றத்தில் போய் சொல்லியிருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி சார்பா அக்னேஸ்வரன் சொல்லுங்க, இந்த மனுதாரர்களில் இருவர் உறுப்பினர் அட்டை 2024 வரை எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட்டு புதுப்பித்து அந்த உறுப்பினர் அட்டையை கொடுத்தால் அது உண்மையா பொய்யான்னு சிபிஐ விசாரிக்கட்டும். எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்கிறாரா? சொல்லுங்க. இவர்கள் பொதுவாக பயன்படுத்துகிற வார்த்தை, இவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். அறிவிப்பு வந்தது. நான் இந்த மனு செய்கிற பொழுது நான் கட்சியில இருக்கேன்.